நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 3. தருமன் தன் அறைக்குள் சென்றமர்ந்து சுவடிக்கட்டை கையில் எடுத்தபோது குரங்குகளின் ஓசை படை வருகை போல கேட்டது. ஒரு கணம் திகைத்தாலும் உடனே முகம் மலர்ந்து அவர் வெளியே ஓடி குடில் விளிம்பில் நின்று எட்டி பார்த்தார். மரக்கிளைகளில் சுழற்காற்று வீசுவது போல் இருந்தது. நூற்றுக்கணக்கான குட்டி குரங்குகள் ஊ என கூச்சலிட்டபடி கிளைகளில் தொங்கி ஊசலாடி பாய்ந்து கிளை பற்றி தாவி காற்றில் பறந்து கிளைகளில் தொற்றி பெருங்காற்று கொண்டு வரும் சருகுகள் போல வந்தன. குடிலின் கூரை மேல் அவை காய் உதிர்வது போல விழுந்தன. இறைவானத்திலும் கழுக்கோல் முனையிலும் தொங்கி ஆடி உள்ளே வந்து விழுந்து அவ்விரைவில் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து தன்னைத்தான் சுற்றி கொண்டு வால் சொடுக்கி அங்குமிங்கும் தாவின. ஒரு குட்டி தருமனை நாடையை பற்றி இழுத்தது. இன்னொன்று சுவடிக்கட்டை ஆவலாக எடுக்கப் போக தருமன் போ 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 என கூவியபடி அதை விரட்டி சுவடிகளை எடுத்து பெட்டிக்குள் வைத்தார். சற்று நேரத்தில் குடில் முழுக்க குரங்குகளின் உடல்கள் நிறைந்து சாம்பல் நிறம் எங்கும் நெளிந்தது. முந்தைய நாளின் மழைக்கு பின் அவை அனைத்தும் நீராடி புதிய உடலுடன் இருந்தன. அவை ஒன்றுடன் ஒன்று தழுவி ஒன்றன் மேல் ஒன்று ஏறி விழுந்து பல்காட்டி சீறின. வாலை பற்றி இழுத்து பூசலிட்டன. கூரை மூங்கிலில் உரிகள் போல தொங்கி ஆடின. தாழாத ஆர்வத்துடன் ஒன்று ஒரு தாளத்தை எடுக்க 5 குரங்குகள் பாய்ந்து அதை பற்றி இழுத்து பிடுங்க முயன்றன. தாளம் பேரோசையுடன் தரையில் விழ தூசு பரப்பு காற்றில் விலகுவது போல குரங்கு தொகை 4 பக்கமும் சிதறி அகன்றது. வெளியே இருந்து ஒரு பெருங்குரங்கு கையூன்றி அரச நடையுடன் உள்ளே வந்தபோது அத்தனை குரங்குகளும் உடல் வணங்கி விலகின. பெருங்குரங்கு மெல்ல நடந்து சென்று தாளத்தை தொட்டு பார்த்து அஞ்சும்படி ஒன்றுமில்லை என்று முகம் காட்டிவிட்டு திரும்ப ஒரு குட்டி தாளத்தின் விளிம்பை மிதித்தது. எழுந்த தாளத்தை கண்டு அஞ்சு விலக தாளம் மீண்டும் ஓசை எழுப்பியபடி விழுந்து அதிர்ந்தது. அறியாது மெய் விதிர்த்து விலகி ஓடிய பெருங்குரங்கு சினம் கொண்டு குட்டியை கடிக்க ஓடியது. அது பாய்ந்து கூரை கழுக்கோலை பற்றி கூரையின் நடுமடிப்பு வரை சென்றது. பெருங்குரங்கால் அதை தொடர முடியவில்லை. அங்கும் இங்கும் நோக்கியபடி உரிமை விட்டு தருமனை நோக்கி ஒன்றுமில்லை, சின்ன பிள்ளைகள் என்று முகம் வலித்தது. இன்னொரு குட்டி வேண்டுமென்றே தாளத்தில் குதிக்க பெருங்குரங்கு துள்ளி விழுந்து சீறியபடி அதை பிடிக்க ஓடியது. பிரிதொன்று தாளத்தின் மேல் குதித்தது. பெருங்குரங்கு திகைத்து பக்கத்து அறையை நோக்கி நடக்க குட்டிகள் ஹூ 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 என கூவியபடி அதை தலைக்கு மேல் தொடர்ந்து சென்றன. அடுமனையில் திரௌபதியின் சிரிப்பும் கூச்சலும் கேட்டது. நகுலன் தோள்களிலும் தலையிலும் 3 குரங்கு குட்டிகள் தொற்றி அமர்ந்திருக்க வெளியே வந்து நடைப்பாலத்தில் நின்றபடி மூத்தவர் வருகிறார் என்றான். எங்கே என்றார் தர்மன். தொலைவில். அவர் வரும்போதுதான் குரங்குகளின் இந்த வகையான ஒலி கேட்கும். தர்மன் செவி கூர்ந்து அதே ஒலிதானே, காட்டையே கலக்கி கொண்டிருக்கிறார்கள் வாளர்கள் என்றார். இல்லை, இது வேறு வகை ஒலி, இது அலையலையாக எழும் என்றான். மேலும் சில குரங்குகள் தலைமேல் அமர்ந்திருக்க வந்த சகதேவன். பீமனின் மஞ்சள் நிற உடல் இலைப்பசுமைக்குள் இருந்து எழுந்தது. அவன் தாவி வந்து கூரை மேல் குடிலே அதிரும்படி இறங்கி அதன் ஈச்சையோலை பரப்பை கிழித்து ஊடுருவி உள்ளே இறங்கி தருமனை கண்டு வணங்குகிறேன் மூத்தவரே என்றான். தருமன் முதலில் அறியாமல் சற்று சிரித்து உடனே சினம் திரட்டி வீட்டுக்குள் நுழைய வாயில் என ஒன்று உள்ளது, மூடா என்றார். குழப்பமாக வாயிலை நோக்கிய பீமன் ஆம் என்ற பின் வாயில் வழியாக வெளியே சென்று உடனே அவ்வழியாக உள்ளே நுழைந்து வணங்குகிறேன் மூத்தவரே என்றான். ஒழிந்து போ, உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கிறது. அஸ்தினபுரியின் பாண்டுவின் மைந்தனா நீ, இல்லை குரங்கா என்றார் தர்மன். நானா என்ற பீமன். மூத்தவரே, நான் அஸ்தினபுரியின் இளவரசனாகிய குரங்கு அல்லது என்ற பின் திரும்பி சகதேவனிடம் இளையோனே பசிக்கிறது என்றான். அடுமனையில் உனக்காகத்தான் சமையல் நிகழ்கிறது, போ அண்டாவோடு உண்டு விட்டு செல் என்றார் தர்மன். பீமன் நான் இங்கே உணவு இருக்காதென எண்ணினேன். நல்ல பன்றி ஒன்றை பிடித்து கொண்டு வர நாசிகனையும் சூசிகனையும் செப்பனையும் அனுப்பினேன். நாகபுச்சனும் சூசிமுகனும் உடன் சென்றனர் என்றான்.
இங்கே எல்லாமே சித்தமாகி கொண்டிருக்கிறது. தங்களுக்கு பிடித்த ஊன் சோறு என்று நகுலன் சொன்னான். கையில் நகப்பையுடன் பின்னால் வந்து நின்ற திரௌபதி, சென்று எத்தனை நாள் ஆகின்றன என்று தெரியுமா என்றாள். நாட்கணக்கெல்லாம் காட்டில் இல்லை தேவி என்றான் பீமன். நீராடும் வழக்கம் உண்டா அல்லது இனிமேல் தானா என்று அவள் கேட்டாள். நீராட வேண்டும் என்றான் பீமன். அவள் விழிகள் கனிந்த நகையுடன் இருந்தன. இதழ்கள் சிரிப்பில் நீண்டிருந்தன. பீமன் அவள் அருகே சென்றதும் அவள் அவன் தலையில் கை வைத்து, முடியெல்லாம் நார் போல் இருக்கிறது, முதலில் சற்று எண்ணெய் பூச வேண்டும், வருக என்றாள். அவன் கையை பற்றியபடி, வர வர கையா காலா என்றே தெரியவில்லை என அழைத்துச் சென்றாள். அன்னை போல் இருக்கிறாள் என்றார் தருமன். அன்னையர்தான் இப்படி சலித்து கொள்வார்கள். வேறு எவரும் எக்குறையும் சொல்வதற்கு முன்னரே தாங்கள் அதை சொல்லிவிடுவார்கள். சகதேவன், நீங்களும் தந்தை போலத்தான் இருக்கிறீர்கள் மூத்தவரே என்றான். தருமன் சினத்துடன், பின் இல்லாமல் இவனை இப்படியே விட்டால் இங்கிருந்து அஸ்தினபுரியின் இளவரசனை நாம் அழைத்து செல்ல முடியாது. கழுத்தில் சரடு கட்டி குரங்கு ஒன்றை இழுத்து செல்வோம். கண்டிப்பதற்கு தயங்கியமையால்தான் இப்படி ஆகிவிட்டிருக்கிறான் மூடன். முற்றிலும் உண்மை என்றான் நகுலன். இவனை இப்படியே விட முடியாது என்றபடி தருமன் தன் பீடத்தை நோக்கி செல்ல, அங்கே உடல் ஒன்றாக அமர்ந்திருந்த 3 குரங்குகள் என்றன. இதில் 3 தலை வேறு என்று சலித்து கொண்ட தருமன், நான் இங்கே எங்கே அமர்வது? அமர்வது நல்ல எண்ணம் அல்ல மூத்தவரே. நாம் அமர்ந்தால் நம்மை இவை பீடமாக கொள்கின்றன என்றான் நகுலன். மீண்டும் சிரிப்பு எழ முகத்தை திருப்பிக் கொண்டு, இலங்கை அரசன் எப்படி வீழ்ந்தான் என இப்போது புரிகிறது. இவற்றை பார்ப்பதற்கு 10 முகமும் 20 கண்ணும் போதாது என்றபடி தருமன், என்ன உண்கிறானா இல்லையா என்றார். நீராடுகிறார் என நினைக்கிறேன் என்றான் நகுலன். இளையவன் எங்கே என்றார் தருமன். அவர் நீராடுவதை பார்ப்பது இளையவனுக்கு மிக விருப்பமானது என்ற நகுலன், எனக்கும் என்றபடி அங்கிருந்து அகன்றான். நகுலன் செல்வதை ஒரு கணம் நோக்கிய பின் தருமன், நானும் வருகிறேன். வேறெப்போது அந்த குரங்கிடம் பேசுவது? நீராடி உணவு உண்டால் உடனே கிளம்பவும் வாய்ப்புண்டு என்றபடி உடன் நடந்தார். கீழே தோட்டத்தில் சிறிய மரபீடத்தில் இடையில் தோல் கோவணத்துடன் அமர்ந்திருந்த பீமன் உடலில் சகதேவன் இளஞ்சூடான எண்ணெயை கொப்பரையில் இருந்து அள்ளி தேய்த்து கொண்டிருந்தான். அருகே திரௌபதி ஈஞ்சைப்பட்டையை உருத்தி சுருட்டி கொண்டிருந்தாள். நிறைய குரங்குகள் திகைத்தவை போலவும் வியந்தவை போலவும் அவர்களை சூழ்ந்து நின்றிருந்தன. ஒரு பெருங்குரங்கு எண்ணெயை தொட்டு நோக்கியபின் திரும்பி, ஒன்றுமில்லை, கெடுமணம் மட்டுமே என்றது. அவன் பெயர் சக்கரநாபன் என்றான் நகுலன். ஏணியில் அவன் இறங்க தருமன் மேலேயே நின்றபடி, நீ சென்று குளிப்பாட்டு உன் தமையனை, நான் இங்கேயே நின்று கொள்கிறேன். நகுலன் புன்னகையுடன் கீழிறங்கிச் சென்றான். 2 குரங்குகள் ஓடி வந்து அவனிடம் கை சுட்டி பீமனை காட்டி ஏதோ சொல்லின. குட்டி ஒன்று என்னை தூக்கு என்று கையை காட்டியது. அவன் அதை கைப்பிடித்து சுழற்றி எடுத்துக்கொண்டு அணுகினான். சகதேவன் எண்ணெய் பூசும்படி சொல்ல நகுலன் கொப்பரையை வாங்கி கொண்டான். எண்ணெய் பூச்சில் பீமனின் உடல் வெண்கலம் போல ஒளிவிட்டது. ஒவ்வொரு தசையும் இறுகி முழுமையடைந்திருந்தன. தோல் தசை அவ்வளவு பொங்கி எழ முடியுமா? முதுகு பள்ளம் அப்படி ஆழ இறங்க முடியுமா? நரம்போடிய பெரும் புயங்கள், 2 பலகை விரிந்த நெஞ்சு, வயிற்றில் நரம்புகள் பின்னி இருப்பதை வேறெங்காவது பார்த்திருக்கிறோமா? அவர் கண்ட செஞ்சிலை உடல்கள் எல்லாம் சிறியவை. பேருடல்கள் எங்கேனும் ஏதேனும் பெருத்தவை. அனைத்தும் அமைந்த உடல். ஏன் அன்னை இவனை ஒரு கணமும் விழிநிறுத்தி நோக்க மறுக்கிறாள் என இப்போது புரிகிறது. திடுக்கிட்டு தருமன் மீண்டார். கண்ணேறு தொட்டிருக்குமோ? தந்தை கண் போல் தேயதில்லை என்பார்கள். என்ன செய்வது அதற்கு? ஒரு துளி குருதி அளித்தால் போதும் என்பார்கள் என எண்ணம் வந்தது. இடையை தொட்டபோது கத்தி இல்லை என தெரிந்தது. மூங்கில் முனை ஒன்று நீட்டி நின்றது. அதில் தன் புறங்கையை வைத்து அழுத்தி இழுத்தார். கிழிந்து குருதி வழிந்தது. கையை நீட்டி, ஸ்வாஹா, விழியில் வாழ்பவளே, மூத்தவளே, இருண்டவளே, ஸ்வாஹா என 3 சொட்டுகள் உதிர்த்து விழி மூடி வேண்டிக் கொண்டார். ஆனால் அவனை நோக்காமல் இருக்கவும் முடியவில்லை. இனி நோக்கலாம், குருதி அளிக்கப்பட்டு விட்டதே
என எண்ணியபடி மீண்டும் பார்த்தார். நகுலன் குதிரையை தோல் உரிமிவிட்டு தேர்ந்த கைகளால் பீமனின் உடலை அழுத்தி தேய்த்தான். எப்போதும் எதனையும் மேலிருந்து கீழ் நோக்கியே இழுபடும்படி அவன் கை அசைவுகள் அமைந்திருந்தன. சகதேவன் கீழே அமர்ந்து கால்களை கைப்பொத்தி இழுத்து வழி திறக்கினான். திரௌபதி அவன் குழலில் எண்ணெய் பூசி விரல்களை உள்ளே செலுத்தி நீவிச் சுழற்றி கொண்டை போல சுற்றி கட்டினாள். குரங்குகள் குறையா ஆர்வத்துடன் நோக்கி அமர்ந்திருந்தன. ஒரு குரங்கு தானும் பீமனை தடவ வந்தபோது நகுலன் அதை விலக்கினான். அது திரும்ப மற்ற குரங்குகள் ஹோ 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 என ஓசையிட்டன. எண்ணெய் பூசி முடித்ததும் நகுலன் அருகே இருந்த பெரிய மரக்குடைவு தொட்டியில் நிறைந்திருந்த நீரில் அப்பால் இருந்த எரியும் அடுப்பின் கனலில் சுட்டு பழுத்து கிடந்த பெரிய உருளை கற்களை எடுத்து போடத் தொடங்கினான். பின்னர் அவற்றை எடுத்து மீண்டும் அடுப்பில் இட்டான். மெல்ல நீர் வெம்மை கொண்டு ஆவி எழத் தொடங்கியது. கைவிட்டு பார்த்து அதன் வெம்மையை மதிப்பிட்ட திரௌபதி தன் ஆடையை இடையில் செருகி கொண்டு பெரிய சுரை குடுவையில் நீரை அள்ளி பீமனின் தலையில் விட்டாள். குரங்குகள் கூச்சலிட்டு கொண்டு பாய்ந்து பின்வாங்கின. பெருங்குரங்குகள் கைகளை தூக்கியபடி போருக்கெழுந்தன. பீமன் மெல்லிய உருமலால் அவற்றிடம் பேச அவை திரும்பி பிற குரங்குகளிடம் ஒன்றுமில்லை என விளக்கின. ஒவ்வொரு குரங்காக அணுகி அச்சத்துடன் நோக்கி நின்றது. ஒவ்வொரு குடுவை அசைவுக்கும் அவற்றின் உடல்களும் உடன் அசைந்தன. ஒரு குரங்கு பீமனை சுட்டிய கையை அப்படியே வைத்திருந்தது. ஒன்று சுற்றி வளைத்து சென்று நீர் தொட்டியை தொட்டு நோக்கி ஹீ என ஓசையிட்டது. பீமனின் உடலில் இருந்து ஆவி எழுந்தது. நகுலன் மேலும் நீர் கொண்டு விட்டு சுடுகற்களை போட்டு கொண்டிருந்தான். சகதேவனும் திரௌபதியும் அள்ளி அள்ளி நீர் ஊற்றினர். திரௌபதி அவன் குழலை விரல் செலுத்தி கழுவினாள். பீமனின் உடலில் இருந்து ஆவி எழுந்தது. நகுலன் மேலும் நீர் கொண்டு விட்டு சுடுகற்களை போட்டு கொண்டிருந்தான். சகதேவனும் திரௌபதியும் அள்ளி அள்ளி நீர் ஊற்றினர். திரௌபதி அவன் குழலை விரல் செலுத்தி கழுவினாள். சகதேவன் உருளைக்கல்லால் அவன் தோள்களையும் மார்பையும் தேய்த்தான். திரௌபதி ஈஞ்சை பட்டையால் அவன் காது மடல்களையும் கன்னங்களையும் கழுத்தையும் தேய்த்தாள். யானை நீராட்டு என தருமன் எண்ணிக்கொண்டு உடனே அது கண்ணீராகுமா என அஞ்சி தலையை அசைத்தார். நீராட்டுவதில் அவர்கள் மேலும் மேலும் என ஆழ்ந்து சென்றனர். அவன் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் தேய்த்து உரசி கழுவினர். பின்னர் திரௌபதி மேலேறி சென்று மர உரிகளை எடுத்து வந்தாள். அதை கொண்டு அவன் தலையை அவள் துவட்ட நகுலனும் சகதேவனும் அவன் உடலை துடைத்தனர். புதிய தோலாடையை இடை சுற்றியபடி பீமன் எழுந்தபோது குரங்குகள் மெல்ல உளம் எளிதாகின. ஒரு குரங்கு ஹ ஹ ஹ ஹ என ஓசையிட மற்ற குரங்குகளும் சேர்ந்து கொண்டன. அவர்கள் மேலேறி வரும்போது முந்தியபடி குரங்குகள் தொற்றி மேலே வந்தன. பல குரங்குகள் ஒரே நேரத்தில் அடுமனைக்குள் செல்ல பேரோசை கேட்டது. உணவுக்கலம் கவிழ்ந்து விட்டதே என்று தருமன் எண்ணினார். அடுமனைக்குள் எட்டி பார்த்தபோது அது உண்மை என தெரிந்தது. பெருங்கலத்தின் விளிம்பிலேறிய குரங்குகள் அதை கவிழ்த்து ஊன் சோறு ஆவியுடன் அடுமனை தரையில் குவிய செய்திருந்தன. கவிழ்த்த குரங்குகள் அஞ்சி மேலேறி கூரையில் தொற்றி குற்ற உணர்வுடன் தலை திருப்பி சுவரை நோக்கி கொண்டிருந்தன. மேலேறி வந்த திரௌபதி, என்ன செய்திருக்கிறார்கள்? இதோ அத்தனை பேரையும் என சொல்ல வர பீமன், ஒன்றும் நிகழவில்லை. நான் அங்கே காட்டில் வெறும் பாறையிலிட்டு உணவு உண்பவன். மண்கலக்கா உணவு எனக்கு சுவைப்பதில்லை என்றபடி அங்கேயே அமர்ந்து கொண்டான். அவன் ஊன் சோற்றை அள்ளி உண்ணத் தொடங்க நகுலன் திரும்பி தருமனை பார்த்தான். சேர்ந்துண்ணலாம் என எண்ணினேன் மூத்தவரே என்றான். தருமன், அதற்கென்ன, அவன் உண்பதை நாம் உண்ணலாகாதா என்றபடி அருகே வந்து அமர்ந்தார். நகுலன் முகம் மலர்ந்து, ஆம், இன்றைய உணவு இப்படியாகுக என்றபடி உணவு குவையன் அப்பால் அமர்ந்தான். சகதேவனும் அமர்ந்தான். தருமன் ஒரு கவளம் உருட்டி திரௌபதிக்கு நீட்ட அவள் சிரித்தபடி அதை பெற்றுக்கொண்டாள். இனிது என்றார் தருமன். இத்தனை சுவையாக அரசி சமைப்பாள் என நான் எண்ணவே இல்லை. நகுலன், மூத்தவருக்காக சமைக்கையில் மட்டுமே இச்சுவை அமைகிறது என்றான். இவன் உண்பதை பார்த்தால் சுவை தேர்பவன் போலவே தெரியவில்லையே என்றார் தருமன் ஊனுணவை உண்டபடி. மூத்தவரே, பேருண உண்ணும் யானையே நுண்சுவை அறிவதிலும் கூர்ந்தது. நோக்குக என்ற பின் முற்றிலும் உணவில் ஆழ்ந்திருந்த பீமனிடம், மூத்தவரே, இப்பன்றி எத்தனை அகவை கொண்டது
என்றான். பீமன், இதில் 2 பன்றிகள் உள்ளன. ஒன்றுக்கு 3 வயது, இன்னொன்றுக்கு 5 வயது என்றான். பார்த்தீர்களா என்பது போல திரும்பி நோக்கி நகுலன் புன்னகைத்தான். இளையவனே, எதை கொண்டு அறிகிறாய் என்றார் தருமன். ஒரு பன்றி தசை மூப்பு கொண்டு கொழுப்பு சேர தொடங்கிவிட்டிருக்கிறது. இன்னொன்று இன்னமும் கன்று, இளந்தசை என்றான் பீமன். இதிலிட்ட காய்கறிகள் ஒவ்வொன்றும் என்ன வகை, எவ்வளவு மூப்பு என்று கூட சொல்லிவிடுவான் போல என்று தருமன் சிரித்தார். பீமன், இதில் இடப்பட்ட வழுதுணைகள் கீழே கோமதியின் சேற்று கரையில் விளைந்தவை, சற்று கரை மிகுந்துள்ளன என்றான். தருமன், இதற்கு மேல் நான் எதையும் கேட்க விரும்பவில்லை என்று சிரித்தார். குரங்குகள் அவர்கள் உண்பதை சூழ்ந்து அமர்ந்து நோக்கின. அவை அட்ட உணவை உண்பதில்லையா என்றார் தருமன். அவற்றுக்கு உப்பு ஓப்பதில்லை என்றாள் திரௌபதி. இவனுடன் உண்ண வேண்டுமென்றால் பருக்கைகளாக உண்ண வேண்டும் போல் உள்ளது என்றார் தருமன். மூத்தவரே, தாங்கள் இங்கு அடிக்கடி வருவதில்லை என மூத்தவர் வருந்தினார் என்றான் சகதேவன். வந்து மீள்கிறாரே என்றாள் திரௌபதி. தருமன், நான் இவன் உடல் தேய்ந்திருப்பான் என அஞ்சினேன். நன்று, காடுதான் இவனுக்குரிய இடம் என்றார். நகுலன், மொழியே மறந்தவர் போல் இருக்கிறார் என்றான். அவர்கள் உண்டு எழுந்த பின்னரும் பீமன் உண்டான். அவர்கள் கடித்து போட்ட எலும்புகளை எடுத்து வாயிலிட்டு நொறுக்கி விழுங்கினான். சீ, என்ன செய்கிறாய் என்றார் தருமன். அவர் எப்போதும் செய்வது தானே என்றாள் திரௌபதி. தருமன் எழுந்து கை கழுவிவிட்டு கைகளை மார்பில் கட்டியபடி நின்று அவன் உண்பதை நோக்கினார். நகுலன், தங்களுக்கு உணவு போதுமானதாக உள்ளதா மூத்தவரே? எஞ்சியதை வெளியே சென்று உண்பேன். என் நண்பர்களிடம் நல்ல பெரும் பன்றி ஒன்றை கொண்டு வரச் சொல்லியிருக்கிறேன் என்றான் பீமன். இதற்கு மேலுமா என்ற தருமன். நன்று, உண்க இளையோனே. இப்புவியில் 5 பொருட்களும் உன்னை வாழ்த்தி மண்ணுக்கு அனுப்பியிருக்கின்றன என்றார். பீமன் உண்பதை அவர்கள் நோக்கி நின்றனர். கை துலா போல எழுந்தமைந்தது. தாடை இறுக, வாய் அசைந்தது. முகம் ஊழ்க நிலை கொண்டிருந்தது. ஒரு சோறு சிந்தவில்லை, ஒரு துளி சிதறவில்லை. உருட்டி அள்ளப்பட்ட அத்தனை கவளங்களிலும் ஊனும் சோறும் ஒரே அளவில் இருந்தன. நெடுங்காலம் கற்று தேர்ந்த கலைஞனின் அசைவுகள் பழுதற்றவை, பெரிதற்றவை. ஒரு பருக்கை கூட எஞ்சாமல் அவன் உண்டு முடித்தான். கலத்தை உருட்டி அதில் ஒட்டியிருந்தவற்றையும் சுரண்டி உண்டான். பெருத்த ஏப்பத்துடன் அவன் எழுந்தபோது அப்பகுதியில் உணவுண்ணப்பட்டதற்கான தடமே எஞ்சவில்லை. இதுவே வேள்வி என தருமன் எண்ணிக்கொண்டார். மேலும் ஒரு ஏப்பம் விட்ட பின் பீமன் கலத்தை எடுக்கப் போக நகுலன், அதை அங்கேயே விடுங்கள் மூத்தவரே, நாங்கள் கழுவிக்கொள்கிறோம் என்றான். பீமன் கை கழுவ திரௌபதி நீர் வார்த்தாள். அவன் கையை பற்றி அவளே தேய்த்து கழுவிவிட்டாள். அவன் வாயை தன் மேலாடையால் துடைத்துவிட்டு, நிறைந்ததா என்றாள். சுவையில் நிறைவென்பதில்லை என்றான் பீமன். வெளியே குரங்குகளின் ஓசை கேட்டது. மரக்கிளைகளில் இருந்த குரங்குகள் கூச்சலிட, குடிலை நிரப்பி இருந்த குரங்குகள் எதிர்கூச்சலிட்டன. செவி நிறைந்த கூச்சலை கேட்டு, ராகவராமன் தெய்வ கூறுள்ளவன், இல்லையேல் கிஷ்கிந்தையரை அவன் தாங்கிக் கொண்டிருக்க மாட்டான் என்றார் தருமன். பீமன் எழுந்து சென்று நோக்கினான். 8 பெரும் குரங்குகள் ஒரு கரிய குள்ள மனிதனை தூக்கி கொண்டு வந்தன. ஆடையற்ற அவன் உடல் சிறுவன் அளவுக்கே இருந்தாலும் கொழுத்து உருண்டிருந்தது. பெரிய வெண்ணிற பற்கள் மட்டும் காற்றிலென மின்னி மின்னி தெரிந்து அணுகின. யார் இவன் என்றான் நகுலன். அறியேன், நான் இவர்களிடம் பன்றியை கொண்டு வரும்படிதான் சொன்னேன் என்றான் பீமன். அவனை குரங்குகள் கொண்டு வந்து உள்ளே போட்டன. பலகை பரப்பில் ஓசையுடன் விழுந்து அவனை சூழ்ந்து 2 கால்களில் எழுந்து நின்றபடி நெஞ்சை அறைந்து ஓசையிட்டன. இவனை உண்ணப் போகிறாயா மந்தா என்றார் தருமன். பீமன், உண்ணுதற்குரிய ஊன் கொண்டவனே, வாளோர் எண்ணியது பிழையல்ல என்ற பின், வேறேதும் கிடைக்காத காலத்திற்காக உடன் வைத்திருக்க ஏற்றவன் என்றான். பீமனின் குரல் கேட்டு, என்ன என்று குழறியபடி குள்ளன் எழுந்து அமர்ந்து சூழ்ந்து நின்றிருந்த குரங்குகளை பார்த்ததும் அலறியபடி வலிப்பு கொண்டு மீண்டும் மயங்கினான். அவன் கால்கள் இழுபட்டன. வாயிலிருந்து எச்சில் குமிழியாக வெடித்து வழிந்தது. எளிய ஆன்மா, அதை உன் தோழர்கள் வதைத்திருக்கிறார்கள் என்றார் தருமன். இல்லை மூத்தவரே, அவர்கள் அவனை ஒன்றும் செய்யவில்லை என பீமன் குனிந்து அவனை நோக்க,
அவன் உடல் எம்பி விழுந்தது. ராமன், ராமனிடம் என்று அவன் குழறினான். இமைகளுக்குள் விழி குமிழிகள் ஆடின. சகதேவன், விலகுங்கள் மூத்தவரே, உங்களை பார்த்தால் அவர் நெஞ்சடைத்து செத்தே போய் விடுவர் என்ற பின் அமர்ந்து அவன் தலையை பிடித்து உலுக்கினான். அவன் மெல்ல இமை அதிர்ந்து வாய் நெளிய முனகினான். விழி திறந்து சகதேவனை பார்த்ததும் அலறியபடி எழுந்து கைகளால் தோளை வளைத்து பற்றி கொண்டான். உடல் அதிர அவன் மேல் தொற்று ஏற விழைபவன் போல கைகளாலும் கால்களாலும் பின்னி இறுக்கியபடி வெறி கொண்டு அலறினான். குரங்குகள், குரங்குகள், அமைக அமைக என்றான் சகதேவன். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்றான் அவன். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நோக்குக, இது இந்திரபிரஸ்தத்தின் முன்னரசர் யுதிஷ்டரின் இல்லம் என்றான் சகதேவன். அவன் அதை கேட்டதாக தெரியவில்லை. மீண்டும் மீண்டும் சொன்னபோது அகம் தெளிந்து சொல் கொண்டு பெருமூச்சு விட்டு பிடி தளர்ந்தான். வாய் திறந்து தருமனையும் சகதேவனையும் மாறி மாறி நோக்கினான். பெரிய இமைகள் இருமுறை மூடி திறந்தன. அவருக்கு இங்கு குரங்குகள்தான் குடிகளா என்றான். தருமன் வாய் விட்டு சிரித்து விட்டார். சகதேவன் புன்னகையுடன், இல்லை, அவை இரண்டாம் அவரின் நண்பர்கள் என்றான். அவன் எழுந்த தலையால் நிலம் தொட்டு வணங்கி, இந்திரபிரஸ்தத்தின் அரசரை வணங்குகிறேன். என் பெயர் குஸ்மிதன். அறிவை பெருக்கும் பொருட்டு நான் உடல் வளர்ச்சியை முன்னரே நிறுத்தி கொண்டவன். எனவே என்னை முண்டன் என்று அழைப்பார்கள் என்றான். முகத்தில் வெண்பற்கள் தோன்றி மறைய சூழ நின்றிருந்த குரங்குகளை நோக்கிய பின், உங்கள் இளையவர் மீது கொண்டுள்ள அதே கட்டுப்பாட்டை குரங்குகள் மீதும் கொண்டிருக்கிறீர்கள் என எண்ணுகிறேன் என்றான். தருமன் சிரித்தபடி, வாழ்க, நீங்கள் பகடி கலைஞர் என எண்ணுகிறேன் என்றார். ஆம், கழைக்கூத்தும் கயிற்றாட்டமும் விழிமாயமும் செவிமாயமும் செய்வேன். இங்கு காட்டுச்சந்தை ஒன்றில் திறன் காட்டி பொன் பெற வந்தேன் என்றான். இங்கா என்றார் தருமன். ஆம், நகர்களில் முனிவர்களே அனைத்தையும் காட்டிவிடுகிறார்களே என்று அவன் சொல்ல தருமன் சிரித்து உடனே சினம் காட்டி, மிகை பகடி வேண்டாம் என்றார். ஆனே என அவன் வணங்கி, பொன் கிடைத்தது. அதை கொண்டு ஒரு மலை அழகி என்மேல் காதல் கொண்டாள். அவளும் என்னை போலவே குள்ளம். ஆகவே நான் அவளை மணந்து கொண்டு அவள் குடிலிலேயே தங்கினேன் என்றான். பிறகு என்றாள் அப்பால் வந்து நின்றிருந்த திரௌபதி. அரசியை வணங்குகிறேன். அவள் கற்புடையவள் அல்ல. என் பொன்னையெல்லாம் பெற்றுக்கொண்ட பின் மைந்தனை பெற பிரிதொருவனை சேர்த்து கொண்டாள். என்னிடம் சொல்லி இருந்தால் இருவருமே அவளுக்கு கணவர்களாக இருந்திருக்கலாம். கற்பில்லாதவளுக்கு அது புரியவில்லை. தருமன் முகம் சிவந்து ஏதோ சொல்ல நாவெடுக்க திரௌபதி சிரித்தபடி, எளிய பெண் போலும் என்றாள். ஆம் அரசி, மிக எளியவள். அவளும் அவள் காதலனும் சேர்ந்து எனக்கு மது அளித்து மயங்கச் செய்து தூக்கி கொண்டு வந்து காட்டுக்குள் போட்டு விட்டார்கள். என் ஆடைகளையும் கொண்டு சென்று விட்டனர். ஆடை இல்லாதவனாக காட்டுக்குள் வந்த நான் குரங்குகள் வரும் ஒலி கேட்டு மக்கள் என எண்ணி புதருக்குள் பதுங்கினேன். என்னை அவை தூக்கி கொண்டு வந்து விட்டன. நகுலன், பன்றி என எண்ணி விட்டிருக்கின்றன என்றான். நான் முன்பு ஹனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு சென்றது போல என்றல்லவா எண்ணினேன் என்றான் முண்டன். இப்போதென்ன, என்னை சமைக்கப் போகிறீர்களா? எனக்கு புலி பிடிக்காது. இப்போது உண்பதாக இல்லை என்றான் பீமன். வணங்குகிறேன் பேருடலரே, நீங்கள்தான் காற்றின் மைந்தர் போலும். நேற்று முன்னால் கூட உங்களை பற்றி பேச்சு வந்தது. நீங்கள் காற்றிறைவனின் மைந்தர் என்று ஒருவன் சொன்னான். இல்லை, பேருணவு கொள்பவர் என்பதனால் கீழ்காற்று வெளியேற்றம் மிகையாகி அப்பெயர் கொண்டீர்கள் என நான் சொன்னேன். முதிய சூதர் எல்லா கதைகளுமே மெய் என்றார். நாங்கள் 4 குவளை கல்லை முன்வைத்து ஆம் என்றோம் என்றான். எழுந்து திரௌபதியை வணங்கி, நான் பசித்திருக்கிறேன். அரசையிடம் உணவு இறக்கலாகாதென்பதனால் ஒரு செய்தியாக இதை சொல்கிறேன் என்றான். திரௌபதி புன்னகையுடன், வருக, உடனே உணவிட்டு அளிக்கிறேன் என்றாள். அவன் சிறுவன் போல துள்ளி எழுந்து அவளுடன் சென்றான். தருமன், இவன் இங்கிருக்கட்டும். எல்லா சொல்லிலும் நம்மை புன்னகைக்கச் செய்ய முடிகிறது இவனால் என்றார். பீமன், ஆம், உண்மையை சொல்ல கற்றிருக்கிறான் என்றான். மாமல்லர் 3வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.